இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணா வருத்தப்படுவீங்க. ஸோ கிச்சன்ல நம்ம யூஸ் பண்ற நெறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ட இந்த வீடியோல வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல் அன்பாக்ஸ் வித் சரண்யா. இந்த வீடியோல குடுக்குற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கையும் நான் டேக் ப்ராடக்ட்லயும், டிஸ்கிரிப்ஷன்லயுமே வந்து குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. டேக் ப்ராடக்ட்ல இருக்கிறது ஃப்ளிப்கார்ட் லிங்க். நீங்க ஒரிஜினல் லிங்க் வேணும் அப்டின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எடுத்துக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணாத ஒரு பொருள வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கும்போது, கொஞ்சம் பயமாவும், கொஞ்சம் ஆர்வமாவும் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்டுமே. இது வந்து மில்க் குக்கர். நான் இதுவரைக்கும் கண்டிப்பா இத யூஸ் பண்ணதே வந்து கிடையாது. இதில பார்த்தீங்க அப்டின்னா, 2 லிட்டர் கெப்பாசிட்டில இந்த மில்க் பாட் வந்து குடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து லிட்ல வந்து ஒரு நாபு மாரி வரும். அத நம்ம தான் வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சைடு ஹேண்டிலுமே வந்து நம்ம செட் பண்ற மாதிரி இருக்கும். ஈஸியா தான் இருக்கும். அண்ட் வந்து ஒரு ஃபனல் வந்து குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வந்து விசில் வந்து வரும். ஸோ சைட்ல வந்து விசில் மாட்டுற இடம் இருக்கும். இந்த விசில் இருக்குல்ல, இத வந்து ஓப்பன் பண்ணிட்டு, இவங்க வந்து ஒரு ஃபனல் மாரி குடுத்துருக்காங்கல்ல, அத வச்சு நம்ம இதுக்குள்ள வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணணும். இதில வந்து நம்ம காய்ச்சுற பாலுக்கு ஏத்தாப்புல வாட்டர் ஃபில் பண்ணணும். நான் இப்போ வந்து 1/2 லிட்டர் பால் காய்ச்ச போறேன். அதனால வந்து 1 டம்ளர் அளவுக்கு ஊத்திக்கிட்டேன். ஸோ நீங்க வந்து இன்னும் அதிகமா காய்ச்சுறீங்க அப்படின்னா, இன்னும் 1 டம்ளர் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து ஊத்திக்கோங்க. ஸோ அந்த இதுலயுமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போட்டிருந்தாங்க. எப்படி வந்து இந்த மில்க் குக்கர வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கொஞ்சம் வீடியோஸுமே ரெஃபர் பண்ணிட்டு தான் வந்து நான் வந்து பார்த்தேன். ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் வந்து ஊத்துனேன். ஏன்னா ஒரே டைம்ல ஊத்தும்போது கீழ சிந்திருது. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தும்போது அது வந்து கரெக்ட்டா வந்து உள்ள போயிருது. நெக்ஸ்ட்டு வந்து நான் பாலுமே ஊத்திட்டேன். ஊத்திட்டு அதில கொஞ்சமா தண்ணி கலந்துட்டு, எப்பயும் போல அடுப்புல வந்து ஏத்திட்டேன். ஸோ அடுப்புல நம்ம வச்ச பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த விசில்ல இருந்து வந்து சவுண்ட் வரும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து பாத்திரத்த வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேம. நான் இதில இடையில இடையில வேற ஓப்பன் பண்ணி வேற பார்த்துட்டே இருந்தேன். அது உண்மையிலேயே வந்து கொதிக்குதா? கொதிச்சா தான் வந்து விசில் வருதா? அந்த மாதிரிலாம் அடிக்கடி ஓப்பன் பண்ணி வேற பார்த்துட்டே இருந்தேன். ஆனா விசில் வந்துருச்சு. விசில் வந்தோனே நான் வந்து அமத்திட்டேன். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாயில் பண்ணி இருந்துச்சு நல்லாவே மில்க்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒண்ணு நெனச்சு வாங்கியிருப்போம். அது ஒரு மாதிரி வந்திருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். நான் வந்து இது ஏதோ ஒரு ஆவரேஜான குவாலிட்டில வரும் அப்படின்னு எதிர்பார்த்து வாங்குன ஒரு இது சர்விங் பவுல் தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல. இது வந்து நம்ம இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாம், கேஸ்லேயுமே வச்சுக்கலாம். இதில நம்ம சமைக்கவும் கூட வந்து செஞ்சுக்கலாம். பாட்டம் வந்து நல்லா ஹெவியா இருந்துச்சு. அண்ட் வந்து இந்த பவுல் ஃபுல்லாமே வந்து நல்லா ஹெவியா வந்து குடுத்துருந்தாங்க. நான் ரொம்ப லைட் வெயிட்டா வரும்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா செம்ம சூப்பரான குவாலிட்டில வந்து குடுத்துருந்தாங்க. இதில வந்து நான் இப்போ ஃபுட் வந்து நான் எடுத்து வச்சு காமிக்கிறேன். இதோட கெப்பாசிட்டி வந்து 1.5 லிட்டர். ஆனா இதோட ரேட் வந்து ₹680 தான். ஸோ ட்ரை இந்த மாதிரி கிடைக்குது அப்படிங்கையில ரொம்ப செம்ம சூப்பரா இருக்கு. ஆனா எங்கேயுமே இது வந்து ட்ரை மென்ஷனே பண்ணல அவங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கொலாண்டர் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஆனா இதில மென்ஷன் பண்ணது ரைஸ் வாஷ் பண்ற அந்த ஸ்ட்ரெயினர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனா இதில இருக்க ஹோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா பெருசாவே இருக்கு. நீங்க வந்து ரைஸ் வந்து வாஷ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அ கீரை இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நான்வெஜ் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து இதில வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இத 510க்கு நான் வாங்கியிருந்தேன். நம்ம விஷ்லிஸ்ட்ல போட்டு வச்சிருந்த ஒரு ப்ராடக்ட்ட வாங்குனாலே அந்த ஹேப்பிக்கு பார்த்தீங்க அப்டின்னா, அளவே இருக்காது. ஸோ இந்த மண்டலா ஆர்ட் மாரி போட்டிருக்கக்கூடிய இந்த செராமிக் பவுல் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என் விஷ்லிஸ்ட்ல இருந்துச்சு. கடைசியா வந்து வாங்கிட்டேன். இது வந்து செட் ஆஃப் 4ஆ வந்து குடுத்துருந்தாங்க. செம்ம சூப்பரா வந்து பேக் பண்ணி குடுத்துருந்தாங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, 300 எம்எல்ல வந்து குடுத்துருந்தாங்க. அது மாதிரி இது வந்து மைக்ரோவேவ்ல கூட நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு, சாலட்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு கூட வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம சூப்பரான குவாலிட்டில வந்து குடுத்துருந்தாங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா, பவுல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எவ்வளோ ப்ரீமியமான குவாலிட்டில வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு. இது வந்து நம்மளுக்கு இன்னுமே வந்து 4 செட்டு, 8 செட் இந்த மாதிரி நெறைய கிடைக்குது. எனக்கு வந்து 4ஏ வந்து கன்வீனியன்ட்டா இருந்தனால நான் வாங்கிக்கிட்டேன். இத நான் 454க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்பவே ஒர்த்து. அண்ட் வந்து இது ஹேண்டில் பண்றது மட்டும் நீங்க வந்து கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப சூப்பரா இருக்கும். வீக்கெண்ட் அப்போ வாங்கியிருந்தனால, அன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு சரி இந்த பவுல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, என்ட்ட இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் இதில வச்சுட்டு, ஸோ எல்லாருமே வந்து சாப்பிட்டோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பவுலுமே வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. இந்த கலர் தான் மெயினா வந்து பிடிச்சிருந்துச்சு. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துருக்கேன். எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கூட்டு, பொரியல், குழம்பு எல்லாம் வைக்கிறதுக்கு
ஒரு 4 சர்வர் பவுல் இருக்க மாதிரி ஒரே ஹேண்டில்ல வந்து இருக்க மாரி வந்து குடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப வாங்கணும்னு ஆசை. ஸோ அந்த மாதிரி நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலா நான் வந்து 1 வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனா 2 வந்து குடுத்துருந்தாங்க. அதுவுமே நல்ல பெரிய சைஸா வந்து குடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பரான குவாலிட்டில வந்து இருந்துச்சு. இப்போ உங்க வீட்லயே வந்து அடிக்கடி ஃபங்ஷன் வைக்கிறீங்க, இல்ல வந்து கெஸ்ட்லாம் அதிகமா வருவாங்க அப்டின்னா, இந்த ஒண்ணு வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 728க்கு வந்து வாங்கியிருந்தேன். நம்ம எவ்வளோதான் ஸ்பூனு, ஸ்போர்க்கு இதெல்லாம் வந்து வாங்கி போட்டிருந்தாலும், தனித்தனியா நம்ம தேடும்போது எதுவுமே வந்து நம்ம கைக்கு வந்து சிக்கவே சிக்காது. அந்த டைம் எங்க தான் போயிருக்குன்னு கூட வந்து தெரியாது. ஸோ இந்த ப்ராப்ளம்க்காக தான் நான் இந்த மாதிரியான ஒரு கட்லரி செட் வந்து வாங்கியிருந்தேன். இதில வந்து 25 பீசஸ் வந்து குடுத்துருந்தாங்க. இதில வந்து ஃபோர்க்கும் அண்ட் வந்து நார்மல் ஸ்பூன்ஸும் வந்து குடுத்துருந்தாங்க. நார்மல் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா 2 சைஸ்ல குடுத்துருந்தாங்க. ஒண்ணு பெரிய சைஸ், இன்னொன்னு சின்ன சைஸ்ன்னு குடுத்துருந்தாங்க. இத நான் 488க்கு வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் இது வந்து ஒரு கீ பாட் தான் வந்து வாங்கியிருந்தேன். லிட்டோட வரும். ஆனா நான் வந்து யூஸ் பண்ற பர்ப்பஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிரெல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்காக இந்த பவுல் வந்து வாங்கியிருந்தேன். இது நல்லா குட்டியா, நல்லா காம்பேக்ட்டா இருந்துச்சு. இந்த டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பர்சனலி. ஸோ அதனால தான் இத வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப நல்ல குவாலிட்டில வந்து குடுத்துருந்தாங்க. இது வந்து ஹை குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல குடுத்துருந்தாங்க. மிரர் ஃபினிஷிங்கில வந்து இருந்துச்சு. இது வந்து ஃபுட் கிரேட் தான். ரொம்ப சேஃப்டியா இருந்துச்சு. நான் இதில வந்து தயிருமே வந்து ஊத்தி வச்சிருந்தேன். நம்மளுக்கு சர்வ் பண்ணுறதுக்குமே வந்து ஈஸியா இருக்கு. சின்ன பாத்திரமா இருக்கிறனால கவுண்டர் டாப்லயும் கொஞ்சம் இடம் தான் அடைக்குது. அது போக நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளலாம் வந்து வைக்கிறோம்னா கூட கொஞ்சோன்னு வந்து ஸ்பேஸ் வந்து போதும். ஸோ, அதனால எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இத நான் 364க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கக்கூடிய ஒரு மினி ஃப்ரையிங் பேன் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது 14 சென்டிமீட்டர்ல வந்து குடுத்துருந்தாங்க. இதில நீங்க வந்து முட்டை ஆம்லெட் போடுறது, கொஞ்சமா வந்து பொரியல் பண்றது, அண்ட் வந்து தாளிக்கிறதுக்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செம்மையான ப்ரீமியம் குவாலிட்டில வந்து இத வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது ட்ரையாங்கிள்ல இருக்கக்கூடிய ஒரு சர்விங் பேன் தான். இத நம்ம வந்து சர்விங்க்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பானையில தண்ணி வச்சிருப்போம். அத எடுக்கிறதுக்கு நம்ம நார்மலா டம்ளரு நம்ம கைய உள்ள விட்டு தான் எடுப்போம். ஸோ கொஞ்சம் ஹைஜீனிக்கா மெயின்டெயின் பண்ணலான்ட்டு இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் வச்ச மாதிரி டம்ளர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குவாலிட்டியுமே சூப்பரா இருந்துச்சு. இத நான் வந்து 176க்கு வந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னு நெனச்சீங்கன்னா, இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இன்சுலேட்டட் ஃப்ளாஸ்க் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதில வந்து நம்ம சூப்பு, டீ, குழம்பு ஐட்டம் ஸோ இந்த மாதிரி கூட நம்ம ஆஃபீஸ் அண்ட் ஸ்கூலுக்கு வந்து எடுத்துட்டு போய்க்கலாம். நல்ல குவாலிட்டியா இருந்துச்சு. அண்ட் வந்து ஹீட்டுமே ரொம்ப நேரம் வந்து இருந்துச்சு. 255க்கு வந்து வாங்கியிருந்தோம். நான் கேட்டது ஒண்ணு, குடுத்தது வேற ஒண்ணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் கேட்டது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேமர் டெக்ஸ்சர்ல இருக்கக்கூடிய ஒரு சாஸ் பேன் தான் வந்து வாங்கியிருந்தேன். பட் எனக்கு இது வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே நல்ல குவாலிட்டியா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேபிக்கெல்லாம் ஃபீட் பண்ற மாதிரியான ஒரு பிளேட் செட் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதில மொத்தம் 5 பீஸ் இருந்துச்சு. ஒரு பிளேட்டு, அதுக்கப்புறம் ஒரு பவுல் நல்லா பெருசாவே குடுத்துருந்தாங்க. ஒரு ஸ்பூனும், ஒரு ஃபோர்க்கு, வந்து ஒரு டம்ளர் வந்து குடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான அந்த கார்ட்டூன் ஷேப்ல வந்து குடுத்துருந்தனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து இந்த கலர் காம்பினேஷனுமே வந்து நல்லா இருந்துச்சு. இத நான் 461க்கு வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. கிட்ஸுக்குமே வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. நல்ல குவாலிட்டியா இருந்துச்சு. இதோட மெட்டீரியல் வந்து ஃபைபர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மெட்டீரியல்ல வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னு வச்சிங்கன்னா, அத நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க இப்ப தான் வந்து குழந்தைங்கள கொஞ்சம் சாப்பிட வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு பிளேட்ஸ்லாம் வாங்கி குடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஹேப்பியா இருக்கும். ஸோ நம்மளுக்குன்னு செப்பரேட்டா ஒரு பிளேட்டெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது வேணும்னா மறக்காம வாங்கிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதில நான் வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தோசை, அது வந்து சாம்பார் அந்த பிளேட்லேயே வந்து குடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொய்யாப்பழம் வந்து குடுத்துருந்தேன். டம்ளர்ல வந்து நீங்க மில்க் வந்து கூட குடுத்துக்கலாம். நான் வந்து வாட்டர் ஊத்தி வச்சிருந்தேன். ஸோ வந்து அவங்க வந்து ஹேப்பியா வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து டம்ளர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 200 கெப்பாசிட்டி வந்து பிடிக்குது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு குவாலிட்டி. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்ட பிறகு தான் அந்த ரிவ்யூவே வந்து குடுத்துருக்கேன். இதில நம்ம டிஷ்வாஷர்ல கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜபிள்ல இருக்கக்கூடிய ஒரு எல்இடி லைட் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நீங்க கவுண்டர் டாப் இருக்குல்ல,
அதுக்கு கீழ கூட வந்து நீங்க வந்து போட்டுக்கலாம். அண்ட் வந்து இது வந்து மேக்னட்ன்றனால உங்களால ஈஸியா எங்க வேணா வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாச் பண்ண முடியும். ஸோ, அந்த அயர்ன் இருக்க மாதிரியான ஃப்ரிட்ஜில, நம்மளோட இரும்பு கேட்ல, ஸோ இந்த மாதிரி இடத்துல கூட நம்ம வந்து இத வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதில வந்து சார்ஜ் பண்ற மாரி தான் குடுத்துருக்காங்க. மொத்தம் 3 மோடு வந்து குடுத்துருந்தாங்க. ஒயிட்டு, வார்ம் ஒயிட்டு அண்ட் வந்து எல்லோ. ஸோ இந்த மாதிரி 3 கலர்ல வந்து குடுத்துருந்தாங்க. ஒரு டபுள் டேப்புமே வந்து குடுத்துருந்தாங்க. இப்ப நான் கவுண்டர் டாப்க்கு மேலலாம் நம்ம வந்து கபோர்டு இருக்கும் இல்லையா? அதில வந்து ஸ்டிக் பண்ணி கூட வச்சுக்கலாம் நம்ம டெம்பரவரியாவே. இல்ல வந்து பெர்மனன்ட்டா கூட வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். 283க்கு வந்து இத வாங்கியிருந்தேன். நான் வந்து இப்ப வந்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது வந்து கவுண்டர் டாப்க்கு மேல இருக்க ஏரியா. ஸோ மேலேயுமே வந்து நம்ம வந்து கப்போர்ட்ஸ் மாரி வச்சிருப்போம்ல, அதில வந்து நான் டபுள்ஸ் டேப் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு 3 டயர்ல இருக்க மாதிரியான ஒரு கார்னர் ஷெல்ஃப் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நம்மளோட ஸ்பைசஸ் பாக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக.